ஆல்ரெடி ரொம்ப நேரமாயிடுச்சு. சீக்கிரம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்குது. ஐயா யாராவது இருக்கீங்களா? சரி ரைட்டு இருங்க, போயிட்டு காலிங் பெல் அடி. இந்த பக்கம் கொரியரு, அந்த பக்கம் காக்கா வச்சுப்பேன். என்னடாச்சு? இன்னும் ஒரு இருட்டாக இருக்குது. லைட்ஸ் ஆன். ஓகே, இப்போ தான் கண்ணு நல்லா பளன்னு தெரியுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோங்க. பார்சல் கொடுக்க வந்த இடத்துல பார்சல் கொடுத்தோமா போனோமான்னு இருக்கணும். எல்லாம் என் தப்பு தான். இல்லையே, என் மேலே தப்பு கிடையாது. நான் பார்சல் கொடுக்க தான் வந்தேன். என்ன தான் எவனோ கையை பிடிச்சி எடுத்துனான். கையை பிடிச்சிட்டானா? இல்லை, என்ன அவன் கடத்திட்டான். ஓகே, இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும். இப்போ எனக்கு ஒரு கீ கிடச்சி, அந்த கீ எடுத்துகிட்டு போய் இந்த டோரில் போட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரூமில் வேறு எதனா இருக்குதா, அதெல்லாம் நம்ம எதனா இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். நிறைய காயின் இருக்கிறதுனால காயினில் எடுத்துகிட்டு போகலாம். நம்மளுக்கு தாளெல்லாம் கொடுக்க மாட்டேங்கி, சில்லறையாக தான் கொடுப்பாங்க போல். நம்மளே பொறுக்கிட்டு போயிடணும் போல். கடத்தி வச்ச இடத்துல எதுக்கு காயினை தர்றேன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவன் பார்சலுக்கு காசே கொடுக்கல. அதனால தான் இங்கே இருக்க சில்லறையை பொறுக்கியாச்சும் என் ஓனருக்கு கொண்டு போய் கொடுத்துருவேன். இல்லை, உசிரை காப்பாற்றிக்கு போராடிட்டு இருக்க இந்த நிலமையிலலாம் தேவையான்னு கேட்கலாம் நீங்கள். எனக்கு தேவை தான், என்ன பண்ணுறது. நம்மளுக்கெல்லாம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது 3 தான். முதல்ல கடமையை செய்யணும். இந்த இவங்ககிட்ட காசு கேட்டால் கண்டிப்பாக 10 பைசா தரமாட்டான், என்னை வெட்டி கூறு போடுவான்னு நினைக்கிறேன். பத்தாவதுக்கு இங்கே வேறு ஒரு எலும்பு கூட இருக்குது. கண்டிப்பாக என்னை சூப் வச்சுருவான். அதனால் இங்கே இருக்க காயின்லாம் பொறுக்கிட்டு முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணணும். ஓகே, அங்கே இருக்க பியானோவை தட்டி விட்டுட்டேன். இது மூலிமா அவன் வந்து அது பார்ப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த கேப்லேயே நம்ம மேலே போயிட்டு மேலே என்ன இருக்குன்னு பார்க்கலாம், மொட்டை மாடியில். அதுக்கு முன்னாடி என்ன இடம் இது? ஓகேங்க, செமையாக இருக்குது. என்ன இடம்னு தெரியல. அது அடுத்த மிஷன் போனால் தான் வரும் போல். அதாவது இப்போ நான் ஈஸியில் விளாண்டுருக்கேன். அடுத்தது ஹார்டு அந்த மாதிரி போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே கீழே எல்லா இடத்தையும் முதல்ல ஒன்ஸு ரவுண்ட் அப் பண்ணிடலாம். அதாவது என்னென்ன இருக்குன்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே என்ன இருக்குது? சுவிட்சு ஆக்சஸ் பண்ண முடியுதா? ஐடெட்டில். சரி ஓகே, எனக்கே இல்லையே. இந்த வீட்டில் இருக்க அந்த அவன் என்ன பண்ணுவான்? அவன் என்னோட குட்டை தானே. சரி ஓகே. அதுக்கப்புறம் இது என்னது? இது ஏதோ ஒரு ஹைட் அவுட் போல். அங்கே நீங்கள் வந்து மறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்க காயின் எடுத்துகிட்டு வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை. இந்த டோரு அன்லாக் ஆகலை. ஓகே, அதுக்கப்புறம் இந்த டேபிள் மேலே காயின் இருக்குது. இந்த காயினை எடுத்துகிட்டு இப்போ அப்படியே நம்ம மேலே போகலாம். அதுக்கு முன்னாடி இது என்ன இடம் ஞாபகம் இருக்கா? இங்கே தாங்க நம்ம பார்சல் கொடுக்க வந்தோம். வெல்கம்மா வரவேற்கிறானாமா. யார் வந்துடாதீங்க இந்த பக்கம்ன்ட்டு அடுத்து வெளியே போனோம் போர்டு போட்டு ஓட்டுறோம் பாடுறா. சரி ஓகே, இப்போ அப்படியே நம்ம மேலே போயிட்டு மேலே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ன சவுண்டு இது யாரை வர மாதிரி இருக்குது? ஓகே அவன் வரான்னு நினைக்கிறேன். இருங்க, இப்போ இந்த கேப்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புத்திசாலித்தனம் பண்ணோம். அங்கே ஒரு டிவி இருக்குது. அந்த டிவி ஆன் பண்ண முடியுதா? ஓகே, ஆன் பண்ணி விட்டுருலாம். கண்டிப்பாக அங்கே வந்து தேடுவான் நான் இருக்கலாம் இல்லையான்ட்டு. அதனால் அவன் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கட்டும். நம்ம அப்படியே மேலே போயிட்டு மேலே என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். பார்த்துட்டாங்க ஒரு கைப்புள்ள. ரைட் ஓகே, இப்போ அப்படியே மேலே ஏறி போயிட்டு மேலே என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கேமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி ஓகே, இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க காயினில் எடுத்துகிட்டு போகலாம். மேலே இருக்க எந்த டோரையுமே இது பண்ண முடியல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட் லெவலில் வாங்கோ, நார்மலில் வாங்கோன்றாங்க. சரி ஓகே, இந்த டோரு இது அந்த சைட்லேருந்து லாக் பண்ணியிருக்கு. அதை உள்வாட்டமாக லாக் பண்ணியிருக்கு போல். சரி ஓகே, என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரே பள்ளமான வண்டி வச்சுருக்கீங்க, என்னது இது? ஏங்க பூட்டாவும் மேலே போட்டு வச்சுருக்காங்க. ஒரு வேளை அதுக்கே இதில் குதிச்சு தான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அது அப்புறம் பார்த்துக்கலாம். குதிக்கிறப்ப காலுகள் உடையாமல் இருந்தால் சரி. அதுக்கப்புறம் அந்த ரூமு, அதாவது உள்ளேருந்து லாக் பண்ணியிருக்கு, அந்த ரூமுக்கான வழி எங்கே இருக்குன்ட்டு கண்டுபிடிக்கணும். அது எங்கே இருக்குன்னு தெரியல, அதையும் கண்டுபிடிக்கணும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வேறு எதனா இருக்கா அப்படின்ட்டு அந்த காயின்லாம் பொறுக்கிட்டு வேறு எதனா இருக்கான்ட்டு பார்க்கணும். இது என்ன மேலே ஏதோ ரூம் போகுது? அங்கே ஒரே ஒரு டோர் இருக்குது, அதையும் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியல. சரி ஓகே, இப்போ அப்படியே கீழே போய்ட்டு கீழே என்னென்ன இருக்குது, வேறு எதனா இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். அதுக்கு மேலே நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இங்கே இருக்க காயினு இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போயிடுவோம். ஏன்னா கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மேலே நாங்கள் ஃபுல்லாக தேடியாச்சு, ஒன்றுமே இல்லை, வெறும் ரூம் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பாதி ரூம் லாக்கில் வேறு இருக்குது. அதுக்கு நீங்கள் போயிட்டு நார்மல்லி டிஃபிகல்ட்டிலி வாங்க, அப்போ நாங்கள் அதுக்கு ஆக்சஸ் பண்ணி வரோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே என் ரூமுக்கு வரலான்ட்டு வந்தால் இந்த இடத்துல என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சவுண்டு, அதாவது ஃபாலோ பண்ணுற சவுண்டு கேட்டது இங்கே வந்து மறைஞ்சிக்கிட்டேன். ரைட்டுங்க, பார்த்துட்டானோ? ஐயோ யோ அங்கே
இவனுக்கு சத்தியமாக கண்ணு தெரியலைங்க. ஆனால் சவுண்டு மட்டும் போட்டுறாதீங்க. ஓகே, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது என்ன தெரியுங்களா, எனக்கு கண்ணு தெரியல, நம்மளை பார்த்துட்டு அப்படியே க்ராஸ் பண்ணி போகிறான். இதே சவுண்டு மட்டும் போட்டிங்கன்னா வச்சுங்களேன், வந்து அந்த கக்கூசில் வச்சு முக்கிடுவான். சரி இருங்க, அவன் போனதுக்கப்புறம் நம்ம அப்படியே எந்திரிச்சு வெளியே போயிடுவான். போவானோ? ஏன்னா போகிற மாதிரியே சவுண்டு கேட்கல. ஏங்க அவன் இன்னும் இங்கே தான் நடந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். நான் பக் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. விட்டு அந்த கக்கூசில் வச்சு முக்கிடுவான். இருங்க, அதுக்கு முன்னாடி இங்கே வேறு என்ன இருக்கா? வேறு ஒன்றுமே இல்லையே. ஓப்பன் பண்ணுவோமா? பண்ணுறு. இங்கே இருக்கான், அதை காணும். இருந்தாலும் ஸ்டெப்ஸ் ஒன்று பயங்கரமாக கேட்குது. போனால் சாவடிச்சிருவானோ? ரைட்டு போவோம். எங்கே இருக்கான்? கதவுக்கு அந்த பக்கம் இல்லை, அங்கேயும் இல்லை. இங்கே டேவா. ஓகே, அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நான் அப்படியே எஸ்கேப் ஆகிடுறேன். பார்த்தீங்களா என் ரூமுக்குள்ளே பார்த்தீங்களா ஸ்லோமாக வாக் பண்ணிகிட்டு இருக்கான். ரைட்டு ஓகே, அது ஏதோ பக்கு போல். அவன் அங்கேயே நின்றுருக்கட்டும், ரிட்டன் அவனே வந்துடுவான். அதனால் நம்ம இங்கே வேறு எதனா இருக்கான்ட்டு தேடணும். ஏன்னா இந்த இடமெல்லாம் நம்ம சரியாக தேடலை. அவசரத்தில் அப்படியே விட்டுட்டு ஓடிட்டோம். மேலே என்ன இருக்குன்னு மேலே தான் எதனா இருக்குன்ட்டு ஓடிட்டோம். அதனால் இங்கே இருக்கிறத முதல்ல ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இல்லை என்னது இது? ஓகே, இங்கே ஒரு கீ இருக்குது, கிடச்சிருச்சு. இந்த ரூமுக்கான ஸ்மால் கீ இதில் போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். என்ன இடது? ஓகே, இது கிச்சன் போல். ஆமாம், கிச்சனே தான். ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குது. ஓகே, அங்கே ஒரு ரூம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். காயின் இருக்குது. ஓகே, இப்போ தான் சுட சுட சமைச்சிருக்கான். வாசனை தூக்குதே, அப்புறம் சாப்பிட்லாம். ரைட்டு, இது என்னது? ஃப்ரிட்ஜு தான். ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குமோ? ஏதோ சவுண்டு கேட்குது. ஒன்றும் இல்லை. சரி, ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னது? ஆத்தாடி ஆத்தா, ஏங்க மண்டை ஓடுங்க. அப்போ அது மனுஷகரியாடா? ஐயோ, இவனை நான் பேயின்னு தான் நினச்சே, கடைசியில் பார்த்தா மனுஷகரி தின்று கேனி விழாமல் இருக்கான். ரைட்டு ஓகே, இங்கே இருக்க காயினில் எடுத்துகிட்டு முதல்ல இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகுண்டாடு. சிக்கன் 65. அவ்வளோதான். சிக்கன் 65 இல்லை, மேன் 65 தான். ரைட் ஓகே, இந்த இடத்த விட்டு மேலே எஸ்கேப் போனோம். கீழே ஒரு டனல் மாதிரி ஒன்று போனச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திறந்து என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். சரி ஓகே, மொத்தம் 2 வழி போகுது. அதாவது இங்கே ஒரு வழி போகுது, இன்னொரு வழி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக போகுது. ஸோ நம்ம ரெண்டுத்துலேயும் என்ன இருக்குன்ட்டு பார்க்கணும். அதனால் இதில் என்ன இருக்குன்ட்டு பார்க்க வந்தால் இங்கே ஒரு டனல் போனச்சு. இந்த வெண்ட்டையும் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியல. சில டனல்களில் இது வெண்ட்டு காற்று, இந்த ஏர் வரும் இல்லையா, அந்த காற்று வர்றதுக்கான ஒரு சின்ன ஒரு பாதை தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே போய்ட்டு அந்த இன்னொரு ரூமில் பார்த்துறேன். அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூமோட கனெக்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூமோட டாய்லெட்டோட கனெக்ட் ஆகுது. எந்த ரூமோட டாய்லெட்டாக இருக்கும்னு தெரியல. இருங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது புதுசாக இருக்குது. ஏங்க இது அந்த அவனோட இது பெட்ரூமாங்குது. ரைட்டு ஓகே, அடி போடு. அடுத்தொன்னே செகண்ட் நாளைக்கு கிடச்சிருச்சு. இது வேறு ஒன்றும் இல்லை, அவனோட பெட்ரூமு. ஓகே, இப்போ இங்கே என்ன ஜுவல்லரி பாக்ஸ் உள்ளுக்குள்ளே ஏன்னா விலை மதிப்பாக வச்சுருப்பானா? சரி, அதுக்கான கீ எங்கே இருக்குன்னு தெரியல. அதனால் நம்ம அதை அன்லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்க தேவை கிடையாது. கீ கிடையாது, நம்ம நார்மல் இல்லைன்னா டிஃபிகல்ட்டாக வந்தால் தான் அது ஓப்பனே பண்ணி விடுவோம் போல். சரி ஓகே, இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டுக்காமல் அந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு இதை எங்கே போகணுன்னு முதல்ல பார்க்கணும். இதில் வேறு 2 கீ இருக்குது. 3 கீ இருக்குது. 3 தான் ஓப்பன் பண்ண முடியுமா? சரி, ட்ரை பண்ணுவோம். ஒவ்வொரு ட்ராவாக ட்ரை பண்ணுவோம். எதுக்கு செட் ஆகுதோ அதை திறந்து என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே ஏன்னா காயின் எதனா மிஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இருக்கிற எல்லா காயினும் இங்கேருந்து எடுத்துக்க வேண்டியதான். ரைட்டு, இது தாங்க அந்த ரூமு. உள்ளேருந்து லாக் பண்ணியிருக்கோம்ல அந்த ரூமு. அது இப்படியே தான் வரணும். அதாவது அந்த ஸ்மால் கீ போட்டிங்கன்னா ஒரு ரூம் அன்லாக் ஆகும். அதில் செகண்டாக ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமை ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் இந்த ஒரு இடத்துக்கு வர முடியும். சரி ஓகே, அபோவ் ஓகே மேலே இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. லாக் அபோவ் பண்ணியிருக்கு, அதாவது மேலே பூட்டு போட்டிருக்காமா. சரி ஓகே, இதுக்கு மேலே ஏற முடியுதா? இல்லை, ஏன்னா அதில் செட்டப் மட்டும் தான் கொடுத்துருக்கானுங்க, ஜம்ப்பு கொடுக்கல. அதனால் அது மேலே ஏற முடியாது. அதனால் நான் முடிவு பண்ணது தான், அதாவது இங்கே ஒரு இது இருக்கும், இது கீழே குதிக்கணும். குதித்தோடனே வந்து பிடிச்சிருவானோ, அதுவும் பயமாக இருக்குது. சரி குதிச்சிட்றா, பார்த்துக்கலாம். ரைட்டு குதிச்சாச்சு. கீ போடு. பேட்லாக் கீ அன்லாக் ஆகிடுச்சு. இருங்க, அந்த இது போல்ட்டையும் பிடிக்க எடுத்து விட்றலாம். இப்போ நம்ம கீழே இறங்கினோம்னா எஸ்கேப்பு தான். அதுக்கு முன்னாடி இருங்க, அந்த பயலாக கொஞ்சம் ஒம்பளத்துட்டு வருவோமா. ஏன்னா அவன் கண்ணு முன்னாடி எஸ்கேப் ஆனால் தான் அவன் இன்னும் வெறியாவான். அதுக்கு முன்னாடி இங்கே வேறு எதனா இருக்கா? இருங்க, அவனை வர வைக்கிறதுக்கான வழியில் பார்ப்போம். அங்கே டிவியும் ஓடிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியானோவையும் ஆன் பண்ணி விட்டுட்டேன். வருவானா? வரமாட்டான். இங்கே அவன்லாம் அதுக்கு சரிபட்டு வரமாட்டான். சரி, இருந்தாலும் பார்ப்போம். அவனும் வரல. அதனால் நம்ம அப்படியே போயிட்டு என்ன இங்கே ஒரு சுவிட்சு ஏதோ கனெக்ஷன்லாம் இருக்குது, இது நம்ம எஸ்கேப் பண்ணுறோம். ரைட்டு தள்ளு. ஐயோ, நான் கொண்டு வந்த பாட்டில் வாங்கவே இல்லையா? ஐயா ஆளை விடுங்கய்யா. ஐயோ ஓடு. ஐயோ பிடிச்சிட்டாங்க. ஆளை விட்றா சொட்ட தலையா போடு. ஒரே எத்து வெளியே போடா. வந்துட்டா வச்சு நான் தான் வெளியே போகிறேன். அங்கே என்னங்குது?
தலைவன் ஸ்வாக் பண்ணிட்டு போகிறான். ரைட், ஓகே. அவனுக்கு தேவை தான் சொட்ட தலைவனுக்கு. ஓகே, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கணும். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட்டு மிஷனான அது பேர் என்ன நார்மல் டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் பெல்லைக்கான அழுத்தி ஆளில் வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அவ்வளோதான் அந்த ஒரு கேம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.